தமிழ்நாட்டில் வரலாற்று வெற்றியை தன்வசமாக்கிய தமிழக வெற்றிக் கழகம் தனது புதிய ஆட்சியை அமைத்தவுடன் தமிழ்நாட்டில் மீண்டும் சட்ட மேலவையை கொண்டு வருவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக வெளியான தகவல் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை கூட்டியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் இறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்புகளை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களையும், திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்களையும், அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக இதர சிறு கட்சிகளின் ஆதரவை திரட்டும் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கியுள்ளதால் ஒவ்வொரு கட்சியின் நகர்வும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள தாவேக இதற்காக காங்கிரஸ் கட்சியிடம் முறைப்படி ஆதரவு கோரியுள்ளது. இதற்கு அக்கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகள் சாதகமான பதிலை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல தசாப்தங்களாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தற்போது தாவேக பக்கம் சாய்ந்திருப்பது அரசியலில் புதிய கூட்டணி கணக்குகளை தொடங்கி வைத்துள்ளது. இந்த ஆதரவு மூலம் புதிய அரசு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவடைந்துள்ளன. இந்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் புதிய ஆட்சியை அமைத்தவுடன் தமிழ்நாட்டில் மீண்டும் சட்ட மேலவையை கொண்டு வருவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ஒரு மிக முக்கியமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நேற்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் இதுகுறித்து விரிவாக விவாதித்துள்ளார். முந்தைய காலங்களில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த இந்த சட்ட மேலவை பின்னர் கலைக்கப்பட்டது. அதனை மீண்டும் கொண்டு வருவதன் மூலம் நிர்வாகத்தில் பல்வேறு தரப்பு அறிஞர்களையும் நிபுணர்களையும் சட்டமியற்றும் பணிகளில் ஈடுபடுத்த முடியும் என விஜய் கருதுவதாக தெரிகிறது. மாநில சட்ட மேலவை அல்லது விதான் பரிஷ்த் என்பது சட்டமன்றத்தின் மேலவையை குறிக்கும் ஒரு அமைப்பாகும். தற்போது இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களில் மட்டுமே இந்த சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது. இந்த வரிசையில் மீண்டும் தமிழ்நாட்டையும் இணைப்பதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை புதிய அரசு அமைத்தவுடன் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழக அரசியல் நிர்வாகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முடிவாக அமையப் போவதில் சந்தேகம் இல்லை.